கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடைசியா எப்ப உங்க வீட்ல எல்லாரும் ஒரே அறையில உட்காந்து ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து பேசி சிரிச்சீங்க? கையில எந்த ஃபோனும் இல்லாம, பின்னணியில எந்த டிவியும் ஓடாம, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நடந்த அந்த உரையாடல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நிஜத்தை சொல்லணும்னா, இப்பெல்லாம் நாம எல்லாரும் ஒரே சோஃபால உட்கார்ந்திருந்தாலும் ஆளுக்கு ஒரு திசையில அவங்கவங்க டிஜிட்டல் திரைக்குள்ள மூழ்கி தான் இருக்கும். வீடே அமைதியா இருக்கு. ஆனா அந்த அமைதிக்குள்ள ஏதோ ஒரு வெற்றிடம் இருக்கிறத உங்களால உணர முடியுதா? கண்டிப்பா உணர முடியுது. இந்த காட்சியை நாம கொஞ்சம் ஆழமா கவனிச்சா இதுல ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு. அதாவது உலகத்துல எங்கேயோ பல்லாயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒருத்தர் கூட நொடியில பேசிட முடியுது. ஆனா பக்கத்துல உட்கார்ந்திருக்கிற நம்ம சொந்த மனிதர்கள் மனசுல என்ன ஓடுதுன்னு கேட்க நமக்கு நேரமும் இல்ல. எப்படி சொல்றது, பொறுமையும் இல்ல. ஆமா, நிஜமான வார்த்தைகள். ஒரு காலத்துல நம்மள மத்தவங்களோட இணைக்கிறதுக்காக வந்த தொழில்நுட்பம் இன்னைக்கு நம்மள தனித்தனி தீவுகளா மாத்திடுச்சு. இது ஏதோ ஒரு டெக்னிக்கல் பிரச்சனைன்னு சொல்லிட முடியாது. இது மனித உறவுகளோட, நம்ம உணர்வுகளோட பிரச்சனை. 100% உண்மை. இத ஒரு சமூகவியல் மாற்றமா தான் நம்ம பார்க்கணும். சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இன்னைக்கு இந்த ஆழமான உரையாடல்ல நாம அலச போறது எழுத்தாளர் கா. பிரபாகரன் எழுதிய சாத்தான் தேவதையாக மாறிய கதை அப்படிங்கிற ஒரு மிக சிறந்த படைப்பு. இது ஏதோ கற்பனையில எழுதப்பட்ட ஒரு கதை இல்லைங்க. இப்ப இதை கேட்டுட்டு இருக்கிற உங்க வீட்டோட கதை, என் வீட்டோட கதை. ஆமா, நம்ம எல்லார் வீட்லயும் தினமும் நடக்கிற ஒரு விஷயத்தை தான் அவர் ரொம்ப அழகா பதிவு செஞ்சிருக்காரு. கரெக்ட். இந்த விவாதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு நேரடியான கேள்வியை கேட்க விரும்புறேன். நீங்க டெக்னாலஜி பயன்படுத்துறீங்களா அல்லது அந்த டெக்னாலஜி உங்களை பயன்படுத்துதா? ரொம்ப ஆழமான கேள்வி இது. இந்த விவாதத்தோட மைய நோக்கமே இதற்கான விடைய தேடுறதுதான். ஒரு குடும்பம் எப்படி தன் உயிரோட்டத்தை, அந்த சின்ன சின்ன சந்தோஷங்களை மெல்ல மெல்ல இழக்கிறது, அந்த வீட்டின் ஒவ்வொரு உறுப்பினரும் எப்படி தங்களுக்குள்ளேயே ஒரு கண்ணாடி சுவரை எழுப்பிக்கிறாங்க, முக்கியமா எப்படி நாமே விரும்பி நம்மோட நேரத்தை தொலைத்தோம் அப்படிங்கிற உளவியலை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப சரியா சொன்னீங்க. சரி, நாம எல்லாரும் ரொம்ப மிஸ் பண்ற ஒரு அழகான காலகட்டத்திலிருந்து தொடங்குவோம். இந்த கதையில ஒரு பெரிய கூட்டு குடும்பம் இருக்கு. அது ஒரு ஆனந்த பூந்தோட்டம் மாதிரி இருக்கு. அந்த வீட்ல ஒரு 70 வயது தாத்தா இருக்காரு. காலையில எழுந்ததும் செய்தித்தாளை விரிச்சு வச்சுக்கிட்டு ஐநா சபையில நடக்கிறதுல இருந்து உள்ளூர் அமைந்தகரை அரசியல் வரைக்கும் எல்லாத்தையும் அக்குவேற ஆணிவேற அலசுவார். ஓ, அந்த பழைய காலத்து அரசியல் விவாதங்கள். அவருக்கு காமராஜர் மேல ஒரு தனி பற்று இருக்குமே. ஆமா ஆமா, அதேதான். இன்னொரு பக்கம் பாட்டி இருக்காங்க. அவங்க ஒரு நடமாடும் கதை புத்தகம்னே சொல்லலாம். அக்பர் பீர்பால், விக்ரமாதித்தன் வேதாளம்னு எப்பவும் கதைகள் சொல்லிட்டே இருப்பாங்க. கூடவே கடவுள் மந்திரங்களும் அந்த வீட்ல ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த பெரியவங்களை மட்டும் இல்லாம அடுத்த தலைமுறையும் நம்ம இங்க கவனிக்கணும். கோபமே படாத, எதற்கும் மறுப்பு சொல்லாத ஒரு அப்பா. விடியற்காலை 5 மணிக்கு எழுந்து பம்பர மாதிரி வேலை செஞ்சாலும் முகத்துல எப்பவும் சிரிப்ப வச்சிருக்கிற ஒரு அம்மா. நிஜமாவே அந்த மாதிரி அம்மாவை பார்க்கறது ஒரு வரம்தான். அப்புறம் அந்த வீட்ல வரவு செலவு கணக்குகளை பார்க்குற அண்ணன், வீட்டுக்குள்ள ஒரு கண்டிப்பான டீச்சராவும் அம்மாவுக்கு கிச்சன்ல உதவி செய்யற ஒரு அக்காவும் இருக்காங்க. இப்படி ஒரு கச்சிதமான கட்டமைப்பு அங்க இருக்கு. கூடவே அந்த சுட்டி குழந்தைங்களும் இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து அந்த வீட்டை எப்பவும் கலகலப்பா வச்சிருக்காங்க. இது நினைச்சு பார்க்கும்போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படி இத்தனை பேரு, வெவ்வேறு வயசுக்காரங்க, வெவ்வேறு குணாதிசயங்கள் கொண்டவங்க, ஒரு கடிகாரத்துல இருக்கிற சக்கரங்கள் மாதிரி எந்த சலசலப்பும் இல்லாம அவ்வளோ அழகா இயங்க முடிஞ்சுது. முக்கியமா சனிக்கிழமை மாலை நேரங்கள்ல எல்லாரும் ஒன்னா உட்காந்து தாத்தா விடுகதை சொல்ல, அப்பா யோசிக்க, அண்ணன் கிண்டல் பண்ணுன்னு ஒரு பெரிய திருவிழா மாதிரி அந்த வீடு இருந்திருக்கு. அது ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். ஆனா என்னோட கேள்வி என்னன்னா, இந்த அளவுக்கான ஒரு சந்தோஷத்துக்கும் நெருக்கத்துக்கும் பின்னால இருந்த நிஜமான காரணம் என்ன? சும்மா எல்லாரும் ஒரே வீட்டுல இருந்தா மட்டும் இது சாத்தியமாயிடுமா? இதுல ஆச்சரியமான விஷயம் என்னவென்றா, அந்த மகிழ்ச்சிக்கு காரணம் அவங்க ஒன்னா இருந்தது மட்டும் இல்ல, அவங்க ஒருவருக்கு ஒருவர் கொடுத்துக்கிட்ட கவனம், அதாவது அட்டென்ஷன் தான் முக்கிய காரணம். அந்த வீட்ல எந்த டிஜிட்டல் திரையும் இல்லாததால அவங்க ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து பேச வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. ஓ, அதாவது அவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லைன்னு சொல்றீங்களா? ஒரு விதத்துல ஆமா. தாத்தா பேப்பர் படிக்கும்போது அத தனக்குள்ளேயே அவர் படிக்கல, வீட்ல இருக்கிற மத்தவங்க கிட்ட அத அவர் விவாதிச்சார். அக்கா சமையலறையில அம்மாவுக்கு உதவி செய்யும்போது அங்க அவங்களுக்குள்ள ஒரு இயல்பான உரையாடல் நடக்குது. இத உளவியல்ல பகிரப்பட்ட யதார்த்தம், அதாவது ஷேர்ட் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டு வாழ்க்கைய வாழ்ந்தாங்க. அந்த தொடர்பும் தொடுதலும் தான் அவங்கள அவ்வளவு வலிமையா பிணைச்சு வச்சிருந்தது. ரொம்ப அழகா விளக்குனீங்க. அப்போ இந்த அழகான கூட்டு வாழ்க்கைக்குள்ள முதலா ஒரு தேவதை மெல்ல நுழையிறா. அந்த அப்பா முதலா வீட்டுக்கு ஒரு கலர் டிவியை கொண்டு வர்றாரு. இது ஒரு மெதுவான ஆனா ரொம்ப சுவாரஸ்யமான மாற்றம்.
ஞாயிற்றுக்கிழங்கானா மகாபாரதம், சக்திமான், ஜங்கிள் புக், கிரிக்கெட் மேட்ச்னு அந்த தேவதை எல்லாரையும் ஒரு இடத்துல கட்டி போடுறா. ஆமா, அந்த ஞாயிற்றுக்கிழமை காலை நேரங்கள் ரொம்ப ஸ்பெஷல். அதுக்கப்புறம் ஒரு கம்ப்யூட்டர் வருது. இன்டர்நெட், யாஹூ, இமெயில்னு அண்ணனுக்கு ஒரு புது உலகமே திறக்குது. அப்பாவோட ஆபீஸ் கணக்குகள் எல்லாம் அதிலே செஞ்சு முடிக்கிறான். கடைசியா அக்காவை தேவி ஒரு மொபைல் ஃபோன் வருது. சொந்தக்காரங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பேசி குடும்பமே ரொம்ப சந்தோஷப்படுது. இது எல்லாமே பார்க்க ரொம்ப பாசிட்டிவா தான் இருக்கு. ஆமா, ஆனா இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. எனக்கு ஒரு சந்தேகம் வருது. நம்ம பொதுமா டெக்னாலஜி வந்ததால தான் எல்லாரும் பிரிஞ்சிட்டாங்கன்னு சொல்றோம். ஆனா இந்த டிவி வந்த ஆரம்ப காலகட்டத்துல அது குடும்பத்தை ஒன்னாகான சேர்த்துச்சு. தாத்தா, அப்பா, அண்ணன் 3 பேரும் ஒன்னா உட்கார்ந்தேன்னு கிரிக்கெட் பார்த்தாங்க. சொந்தக்காரங்களுக்கு பேசத்தானே ஃபோன் பயன்பட்டுச்சு. அப்படின்னா ஒரு தேவதையா உள்ள வந்த இந்த விஷயங்கள் சரியா எந்த புள்ளியில ஒரு பிரச்சனையா உருமாற ஆரம்பிச்சுது? இது ஒரு மிக சிறந்த கேள்வி. இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா நமக்கு உண்மையான காரணம் புரியும். டிவி வந்தப்போ அது குடும்பத்தை ஒன்னா இணைச்சதுங்கிறது உண்மைதான். ஆனா அங்க நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு நுட்பமான விஷயம் இருக்கு. டிவி அப்படிங்கிறது ஒரு பகிர்பட்ட திரை, ஷேர்டு ஸ்கிரீன். அந்த வீட்ல ஒரே ஒரு டிவி தான் இருக்கு. அப்போ என்ன நிகழ்ச்சி பார்க்கறது அப்படிங்கறதே அவங்களுக்குள்ள ஒரு விவாதத்தை உருவாக்கும். ஆமா, தாத்தாவுக்கு நியூஸ் பார்க்கணும், குழந்தைங்களுக்கு கார்ட்டூன் பார்க்கணும். ரிமோட்டுக்காக ஒரு சின்ன சண்டை வரும். எக்ஸாக்ட்லி. அந்த சின்ன சண்டை வரும், அப்புறம் ஒரு சமரசம் நடக்கும். அந்த சமரசம் கூட ஒரு வகையான மனித உறவு தான். ஆனா கம்ப்யூட்டரும் குறிப்பாக மொபைல் போனும் வந்ததும் என்னாச்சு? அது இண்டிவிஜுவல் ஸ்கிரீன், அதாவது தனிப்பட்ட திரையாக மாறிடுச்சு. ஓ, அதாவது யாருக்கும் யார் கூடயும் எந்த சமரசமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லாம போயிடுச்சுன்னு சொல்றீங்க. சரியா சொன்னீங்க. உங்க போன் உங்களுக்கான உலகத்தை மட்டும் காட்டுது. அண்ணன் ஃபேஸ்புக்ல அவனோட நண்பர்கள் கூட பேச ஆரம்பிச்சதும் அவனுக்கு அம்மாவுக்கு உதவி செய்யவோ வீட்டின் கணக்குகளை பார்க்கவோ நேரம் இல்லாம போயிடுச்சு. அக்கா கையில வாட்ஸ்ஆப்பும் டிக்டாக்கும் வந்ததும் அவங்களுக்கு செல்ஃபி எடுக்கவும் ரீல்ஸ் பார்க்கவுமே நேரம் சரியா இருந்துச்சு. ஆமா, தம்பி தங்கைகளுக்கு டியூஷன் எடுக்கிறதையும் நிறுத்திட்டாங்க. கரெக்ட். அந்த தேவதைகள் என்ன பண்ணுச்சுன்னா தூரத்துல இருக்கிற உலகத்தை கைக்குள்ள கொண்டு வந்துட்டு பக்கத்து அறையில இருக்கிற சொந்த மனிதர்கள் கிட்ட பேசுற நேரத்தை மெல்ல மெல்ல திருடிச்சு. இத கேட்கும்போதே ரொம்ப பாரமா இருக்கு மனசுக்கு. அந்த வீட்டின் சனிக்கிழமை விடுகதைகள் இப்படிதான் மெல்ல மெல்ல செத்து போச்சு இல்லையா? ஒரு கூட்டு குடும்பம் எப்படி தனித்தனி தீவுகளா பிரிஞ்சு போச்சுங்கிறத இந்த கதை ரொம்ப ஆழமா, அதே சமயம் ரொம்ப வலியோட சொல்லுது. அந்த வீடு இப்போ ஒரு வெற்றிடமா மாறிடுச்சு. ஒரு காலத்துல ஆனந்த பூந்தோட்டமா இருந்த வீடு இப்ப அமைதியா போயிடுச்சு. ஆமா, எப்பவும் சிரிச்சுக்கிட்டே வேலை செய்யற அம்மா இப்ப சமையல் அறையில எந்த நேரமும் டிவியில சீரியல்களை பார்த்துட்டே இருக்காங்க. அப்பா ஆபீஸ்ல பார்க்க வேண்டிய இஎம்ஐ ஃபைல்களை எல்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்து லேப்டாப்ல பார்த்துக்கிட்டு இருக்காரு. வீடே அமைதியா இருக்கு. ஆனா அந்த அமைதிக்குள்ள ஒரு பெரிய இரைச்சல் இருக்கு. இந்த இடத்துல ஒரு உளவியல் உண்மைய நாம புரிஞ்சுக்கணும். ஏன் அண்ணனால ஃபேஸ்புக்கை விட்டுட்டு அம்மா கூட பேச முடியல? ஏன் அக்காவால போனை கீழே வச்சுட்டு தம்பி கிட்ட விளையாட முடியல? இது அவங்க மேல உள்ள தப்பில்ல. சமூக வலைதளங்கள் எல்லாமே நம்ம மூளையில டோபமைன் அப்படிங்கிற ஒரு ரசாயனத்தை சொரக்க வைக்கிற மாதிரி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அந்த ரிவார்ட் சிஸ்டம்னு சொல்லுவாங்களே, அதுதானே? ஆமா, அதேதான். ஒவ்வொரு முறை ஒரு லைக் வரும்போதும் ஒரு புது நோட்டிபிகேஷன் வரும்போதும் மூளைக்கு ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்குது. இந்த உடனடி சந்தோஷத்துக்கு மூளை பழகிடுச்சுன்னா மெதுவா கிடைக்கிற சந்தோஷங்களை, அதாவது தாத்தா சொல்ற கதைகளை கேட்கறது, குடும்பத்தோட உட்கார்ந்து பொறுமையா பேசுறது, இது எல்லாத்தையும் மூளை போர் அடிக்கிற விஷயமா பார்க்க ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த வீட்ல இருந்த பெரியவங்க நிலைமை என்னவாகி இருக்கும்? கூகுள் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த வீட்டுக்கு தேவையான எல்லா தகவல்களும் தாத்தா கிட்டயும் பாட்டி கிட்டயும் தான் இருந்துச்சு. அவங்க தான் அந்த வீட்டின் சர்ச் என்ஜின்கள். ஆனா இப்ப யாருமே அவங்க கிட்ட எதுவும் கேட்கறதில்ல, யாருமே அவங்க கிட்ட பேசுறதில்ல. அவங்களோட தனிமை ரொம்ப கொடுமையானது. நிஜமாவே அந்த அமைதியும் தனிமையும் தாங்க முடியாம அவங்க 2 பேரும் பெரும்பாலான நேரத்தை கோவில்களிலும் குளங்களிலும் கழிக்க தொடங்கிட்டாங்க. வயசான காலத்துல சொந்த வீட்டுக்குள்ளேயே அவங்க அகதிகள் மாதிரி ஆகிட்டாங்க. முதியவர்களை விட இதுல அதிகமா பாதிக்கப்பட்டது அந்த வீட்டின் குழந்தைகள் தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த சுட்டி குழந்தைங்களுக்கு திடீர்னு என்னாச்சுன்னே புரியல. தாத்தா கதை சொல்லல, அக்கா விளையாடல, அண்ணன் கிண்டல் பண்ணல. அவங்க ஒரு இயந்திரம் மாதிரி மாத்தப்படுறாங்க. ஆமா, காலை 6 மணிக்கு நீச்சல் வகுப்பு, 7 மணிக்கு டான்ஸ் வகுப்பு, அப்புறம் டியூஷன்கள்னு அவங்க வாழ்க்கை ஓடுது. வீட்ல எல்லா வசதிகளும் இருக்கு, ஆனா யாருக்கும் அவங்க கூட உட்கார்ந்து ஒரு வாய் சாப்பாடு ஊட்டுற நேரம் இல்ல.
அம்மா ஊட்டி விட்ட உணவை இப்ப அவங்க தனியா உட்கார்ந்து சாப்பிடுற நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. ஒரே வீட்ல அத்தனை பேர் இருந்தோம், அந்த வீடு எப்படி இவ்ளோ பெரிய பாலைவனமா மாறுச்சுன்னு இந்த குழந்தைங்களுக்கு புரியவே இல்ல. அவங்களுக்கு அந்த பழைய வாழ்க்கை வேணும். அக்கா அவங்கள மிரட்டி பாடம் சொல்லிக் கொடுக்கணும், அண்ணன் அவங்கள வம்பிழுக்கணும். அந்த வலிக்கான வடிகாலாகத்தான் இந்த குழந்தைங்க கோவிலுக்கு போய், கடவுளே எங்களுக்கு அந்த பழைய வாழ்க்கையை திரும்ப குடு அப்படின்னு மனமுருகி வேண்டுறாங்க. அந்த வேண்டுதல் ரொம்ப உணர்வு பூர்வமானது. ஆமா. ஆனா பாருங்க, அந்த குழந்தைகளின் வேண்டுதலுக்கு உடனே ஒரு பதில் கிடைக்குது. ஆனா அது ஒரு தேவதையா வரல, ஒரு சாத்தானா, ஒரு இயற்கை சீற்றமா, ஒரு பெருமழையா வருது. இதை நினைக்கும் போதே நமக்குள்ள ஒரு ஆழமான சிந்தனை எழும்புது. விடாம தொடர்ந்து 6 மணி நேரம் மழை கொட்டித்து இருக்குது. சாலைகள் முடங்குது. அந்த குடும்பம் வீட்டுக்குள்ளேயே அடைபடுது. இயற்கையோட பிளான் எப்படி இருக்கு பாருங்க. கரெக்ட். சரி, வீட்ல தான் இருக்கோமே, நாம பாட்டுக்கு போனை நோண்டிக்கிட்டு இருப்போம்னு அவங்க நினைச்சிருக்கலாம். ஆனா அங்கதான் இயற்கையோட திட்டம் வேற மாதிரி இருந்துச்சு. ஆமா, மழை வலுவடைய தொடங்கியதும் முதல்ல இன்டர்நெட் வேகம் குறையுது. அப்புறம் மின்சாரம் முழுமையா துண்டிக்கப்படுது. வைஃபை ரவுட்டர்கள் அணையுது, டிவி திரைகள் இருளாகுது, லேப்டாப் பேட்டரி தீர்ந்து போகுது. கடைசியா அவங்க உலகமா நினைச்சிட்டு இருந்த அந்த ஸ்மார்ட் போன்களோட சார்ஜ் முழுமையா தீர்ந்து போய் அவை வெறும் பிளாஸ்டிக் பெட்டிகளா அவங்க கைகள்ல அடங்கி போகுது. அத்தனையும் முடுங்கி போன அந்த தருணம் வீடே இருண்டு போகுது. அந்த இருட்டுல அவங்க மூளைக்கு கிடைச்சிட்டு இருந்த அத்தனை டோபமைன் சப்ளையும் கட் ஆகுது. ஒரு சில மணி நேரங்கள் எல்லாரும் தவிச்சு போறாங்க. ஆனா அந்த டிஜிட்டல் தொந்தரவுகள் எதுவும் இல்லாத அமைதியில பல வருடங்களுக்கு பிறகு அந்த குடும்ப உறுப்பினர்களின் கண்கள் முதல் முறையா ஒன்றோடொன்று சந்திக்குது. வாவ்! எந்த திரையின் குறுக்கீடும் அங்க இல்ல. ஒரு ஆழமான மௌனம் அந்த வீட்டை சூழ்ந்திருக்கு. அந்த இருட்டிலும் அவங்க முகங்கள்ல ஒரு புது வெளிச்சம் தெரிய ஆரம்பிக்குது. இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, அவங்களோட மூளைக்கு அந்த டிஜிட்டல் போதை கிடைக்காததால அது இயல்பாவே வேறொரு தூண்டுதலை தேடுது. ஃபோன் இல்லாதப்போ நமக்கு ரொம்ப போர் அடிக்கும் இல்லையா? அந்த போர் அடிக்கிற உணர்வை போக்க மனித மூளை கண்டுபிடிச்ச ஒரு அற்புதமான விஷயம்தான் உரையாடல். தனியா இருட்டுல உட்கார்ந்து இருக்கிறத விட பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட பேசுறது எவ்வளவோ பரவாயில்லைன்னு உங்களுக்கு தோணுது. அங்கதான் அந்த மேஜிக் நடக்குது. கண்டிப்பா. நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் தாத்தாவின் அந்த பழைய விடுகதை அந்த இருட்டுல ஒலிக்குது. அப்பா தன் நினைவுகளிலிருந்து ஒரு பழைய கதையைச் சொல்றார். அண்ணன் தன் பழைய குறும்புகளோடு மீண்டும் அக்காவை கிண்டல் செய்றான். அக்காவும் வந்து அதே உற்சாகத்தோட சிரித்து பதிலடி கொடுக்கறா. அந்த வீட்டின் உயிர் திரும்ப வந்துடுச்சுன்னு சொல்லலாம். ஆமா, இது எல்லாம் பார்த்துக்கிட்டே இருண்ட அந்த கிச்சன்ல இருந்து ஒரு சின்ன மெழுகுவர்த்தி வெளிச்சத்துல அம்மா சூடான வடையும் பஜ்ஜியும் கொண்டு வராங்க. இத பார்க்கும்போது எனக்கு ஒன்று தோணுது. நம்ம கம்ப்யூட்டர் ஹேங் ஆகி எந்த பட்டனும் வேலை செய்யாம முடங்கி போகும்போது நாம் என்ன பண்ணுவோம்? பவர் பட்டன் அழுத்தி ரீசெட் பண்ணுவோம் இல்லையா? அதே போல இயற்கை அந்த குடும்பத்தின் உறவுகளை மீட்டெடுக்க மழை அப்படிங்கிற ஒரு ரீசெட் பட்டன் அழுத்தியிருக்கு. அது ரொம்ப சரியான ஒரு ஒப்பீடு. ஆனா இது ரொம்ப முக்கியமான, அதே சமயம் கொஞ்சம் வலி நிறைந்த ஒரு கேள்வியும் நமக்குள்ள எழுப்புது. நம்ம சொந்த வீட்டுக்குள்ள நம்ம சொந்த மனிதர்கள் கிட்ட முகம் பார்த்து பேச, சிரிச்சு பழக ஏன் ஒரு இயற்கை பேரிடர் தேவைப்படுது? மழை வந்து கரண்ட் கட்டாகி இன்டர்நெட் டவுன் ஆனா மட்டும்தான் நாம நம்ம குடும்பத்தோட பேசுவோமா? ரொம்ப உண்மையான கேள்வி இது. நாமும் இது யோசிக்கணும். இந்த சம்பவம் நமக்கு ரொம்ப தெளிவா உணர்த்துற விஷயம் என்னன்னா, அந்த வீட்டின் உண்மையான அன்பு எங்கும் செத்து போகல. அது அந்த மின்மணி திரைகளுக்கு பின்னால ஒரு ஆழ்ந்த உறக்கத்துல இருந்திருக்கு. அந்த உறக்கத்தை கலைக்க இயற்கையின் ஒரு சின்ன தட்டுதல் தேவைப்பட்டிருக்கு. ஆக இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? தொழில்நுட்பம் அப்படிங்கிறது முற்றிலும் ஒரு கெட்ட விஷயம் இல்ல. அந்த தேவதைகள் எல்லாம் நிஜமாவே சாத்தான்கள் இல்ல. எல்லாமே நம்ம கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அதுதான் 100க்கு 100 உண்மை. தொழில்நுட்பம் ஒரு அற்புதமான கருவி. அது அறிவியலோட மாபெரும் பரிசு. பிரச்சனை அந்த தொழில்நுட்பத்துல இல்ல. அதை நாம எப்படி பயன்படுத்துறோம், எவ்வளோ நேரம் பயன்படுத்துறோம் அப்படிங்கறதுல தான் இருக்கு. நம்ம கைகள்ல இருக்கிற ஸ்மார்ட் போனை நாம பயன்படுத்தணும். ஆனா அது நம்மளை பயன்படுத்த அனுமதிக்க கூடாது. கரெக்ட். ஒரு லிமிட் வேணும். உண்மையான சந்தோஷம் அப்படிங்கிறது எந்த ஒரு விலையுயர்ந்த டிஜிட்டல் திரையிலும் இல்ல. அது நம்ம கூடவே வாழும் மனிதர்களின் கண்களிலும் அவங்களோட புன்னகையிலும் அவங்களுக்காக நாம ஒதுக்குற நேரத்திலும் தான் ஒளிஞ்சிருக்கு. சாத்தானா மாறிய தேவதைகள் மீண்டும் தேவதையா மாறலாம். நம்ம நெஞ்சங்கள்ல அன்பும் ஒருவரை ஒருவர் புரிஞ்சுக்கிற தன்மையும் இருந்தா அப்படிங்கிறது தான் இந்த கதை நமக்கு சொல்ற ஆழமான செய்தி. மிக அழகாக, ரொம்ப தெளிவா சொன்னீங்க. இந்த விவாதத்தின் மூலமா நாம ஒரு தெளிவான புரிதலுக்கு வந்திருக்கோம் நான் நம்புறேன். நம்ம வீட்டுக்குள்ள வந்த தொழில்நுட்பம்ங்கிற தேவதை நம்ம உறவுகளோட நேரத்தை திருடி சாத்தானா மாறியது ஒரு நிஜம்தான். ஆனா அந்த கட்டுப்பாட்டை திரும்ப நம்ம கைகள்ல எடுத்து அந்த சாத்தான மீண்டும் தேவதையா மாத்துறதும் நம்ம கையில தான் இருக்கு. கண்டிப்பா எல்லாமே நம்ம சாய்ஸ் தான். இப்ப இந்த கதையை கேட்டுட்டு இருக்கிற நீங்க ஒரு நிமிடம் அமைதியா யோசிச்சு பாருங்க.
உங்களோட உறவுகளை புதுப்பிக்க, உங்க அன்புக்குரியவங்க கிட்ட மனம் விட்டு பேச, என்றோ ஒரு நாள் இயற்கை வந்து மழை பெய்து கரண்ட் கட் ஆகுற வரைக்கும் நீங்க ஏன் காத்துக்கிட்டு இருக்கணும்? இன்னைக்கு சாயங்காலம் நீங்களாவே ஒரு சின்ன முயற்சி எடுக்கலாமே. உங்க வீட்ல இருக்கிற வைஃபையும் உங்க மொபைல் டேட்டாவையும் ஒரு 2 மணி நேரம் அனுப்பிச்சு வைங்க. உங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு செயற்கை மழையை ஏன் நீங்க உருவாக்க கூடாது? இது ரொம்ப அருமையான ஒரு யோசனை. எல்லாரும் கண்டிப்பா முயற்சி செஞ்சு பார்க்கணும். இந்த விவாதத்தை முடிக்கிறப்போ நான் எந்த முடிவையும் சொல்ல போறதில்ல. இந்த கதையின் ஆசிரியர் பிரபாகரன் கடைசியா கேட்ட அதே கேள்வியை நான் உங்களை நோக்கி கேட்கிறேன். இத உங்களுக்கான ஒரு சிந்தனையா நான் அப்படியே விட்டுடுறேன். கொஞ்சம் உங்க நெஞ்சில கை வச்சு உண்மையிலே சொல்லுங்கள். கடைசியாக உங்கள் குடும்பம் எப்பொழுது ஒன்றாக உட்கார்ந்து உணவருந்தியது?